Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம எக் கலக்கி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த எக் கலக்கி தமிழ்நாட்டுல ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இது கிட்டத்தட்ட ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இதுல கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திருங்க. இந்த முட்டை ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக பீட் பண்ணிடுங்க. இந்த முட்டைலாம் ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உப்பு மசாலாலாம் நல்லா பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமா சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் குருமானாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பிளெயின் கலக்கி தான் பண்ணுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போய் இப்போ எக் கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. கடைசி வரைக்கும் ஃப்ளேமை ஹைலே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை பேனில் சேர்த்துருங்க. உடனேயே இந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து உள்ளே நோக்கி ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா சைட்ஸ்லேருந்தும் ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த எக் கலக்கியை வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறது கிடையாது, ஃபோல்ட் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த முட்டை கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ளஃபியாக குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு சுவையான எக் கலக்கி ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஃப்ளஃபி, க்ரீமி, சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான எக் கலக்கி இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த எக் கலக்கி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.